ஒரு மனிதர் தன்னோட 15 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக பல போராட்டங்கள் நடத்திய ஒரு பெரும் தலைவர்னு சொல்லலாம். இந்த ஒரு நூற்றாண்டில் ஆகச்சிறந்த தோழர்னு சொல்லலாம். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி ஒரு பதிவு தானது. 15 வயசுலேருந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். 18 வயசில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றார். 1950களுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது விதிக்கப்பட்ட தடையின் காரணமாக 7 வருடங்கள் சிறை செல்கிறார். அதற்கு பின்பும் பல போராட்டங்கள், விவசாய உரிமை போராட்டம், சாதி ஒழிப்பு போராட்டம், மணற்கொலைக்கு எதிரான பல போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறார். 1990கள் நடந்த சாதிய வன்முறை காரணமாக கலவரத்தில் இவரோட மாமனார் கொல்லப்படுகிறார். அதற்கு அரசு வழங்கிய நிதியும் திருப்பி அரசாங்கத்துக்கே கொடுத்தார். 80 வயதை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி இவருக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியது. அதை திருப்பி கட்சியிடமே கொடுத்து வந்தார். 2010 மணல் கொலைக்கு எதிரான வழக்கு மற்றும் போராட்டங்கள் மதுரையில் நடத்தினார். 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு உயிரை விருதளித்தது. தற்போது வரைக்கும் கூட இறுதியாக ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த தூர்வாறுதல்ன்ற பேரில் நடந்த மணல் கொலைக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தினார் நல்லக்கண்ணு ஐயா. இவர் வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார். இவருக்கு செவ்வணக்கம் செவ்வஞ்சலி செலுத்துகிறது மிரர் ரூட்ஸ்.